அடுத்து இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. இது சாதாரண விஷயங்க. ஒரு பொருள் இருந்தாதான் ஒண்ணு செய்யணுங்கிறது நமக்குள்ள பிரச்சனைங்க. அது கூட இந்த காலகட்டத்தில் மாறிக்கிட்டு வருது. இப்ப கண் இருந்தாதான் பார்க்க முடியுங்கிறது நமக்குள்ள நிலைமை, காது இருந்தாதான் கேட்க முடியும் அப்படிங்கிறது நமக்குள்ள நிலைமை. ஆனா ஒரு இடத்துக்கு செல்றதுக்கு காலு தான் வேணும் அப்படின்னு நமக்கு இருக்குது. ஆனா பாம்பு காலையில ஒரு இடத்துக்கு சென்றது. ஆனா செல்லுகின்ற முறையில வித்தியாசப்படுது. ஆனா காலு தான் இருக்கணுங்கிறது இல்ல. அது இப்ப இந்த விஞ்ஞானம் வளைச்சு அப்படி கிடையாது. நம்ம போன்ல ஒரு ஆள் எங்க இருந்து நமக்கு பேசலாம்னு வச்சுக்கிறோங்க. நம்மகிட்ட பேசுறது போன் தான் பேசிக்கிட்டு இருக்கும். அவர் எங்க இருப்பாரு, அங்க பேசினாலும் நம்மகிட்ட இங்க பேசுறது ஒரு போனு தான். நம்மளுடைய செய்தியை கேட்கறது இங்க போனு தான். இதைத்தான் அவர் அங்க உட்கார்ந்து கேட்டு இருப்பாரு. அதனால இந்த ஒன்று இருந்தால்தான் முடியும். ஆனா இப்ப கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்னு சூழ்நிலை இருக்குது. அப்படியே கண்ணை இல்லாவிட்டாலும் கூட வேறொரு கருவி வேண்டுங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆக ஒரு செயலை செய்வதாக இருந்தால் இன்னொன்று வேண்டும். அதை வச்சுதான் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பலவீன நிலைமை நமக்கு உண்டுங்க. ஏதோ ஒண்ணு விஞ்ஞான வளர்ச்சியில கண்ணு இல்லாம கேமரா கூட நம்ம எல்லாம் கவனிக்குது. கண்ணு இல்லதான் விஞ்ஞான வளர்ச்சி. ஆனாலும் ஒரு கருவியாக இருக்குது. ஒரு கருவி வச்சுதான் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனா இறைவனுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. அவனுக்கும் ஒண்ணு வேணும். பாக்குறதா இருந்தா கண்ணு இருக்கணும், அதே போல கேட்கறதா இருந்தா காது இருக்கணும் சொன்னா அவன் நம்மள மாதிரி ஆயிடுறான். அல்லாஹ் சொன்னால லைஸ கமிதிலி செய்யும், அல்லாஹ்வை போன்னு வேறு எவரும் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு மாற்றம் ஆயிரும். அதனால கண்ணு இருக்கணும் கேட்கறதுக்கு அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் முகமது யூசுப். நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் அந்த அணியாக இருந்தாலும் சரி, இந்த அணியாக இருந்தாலும் எல்லோரும் 2 நாள் தியாகம் செஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க விவாதிக்கப்படுது. அப்போ ஒருத்தருடைய அமல்ல குறை இருந்தா கூட நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அருளை கூட தப்பிச்சிருவார். நம்பிக்கையில கோளாறு இருந்தா இந்த ஜமாத்தை அந்த ஜமாத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், தூக்கி நரகத்துல போட்டுருவான். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் 2 நாள் தியாகம் செஞ்சிருக்கிறோம். நான் இந்த விவாதத்து அரங்கில 2 நாள் செலவழிச்சது உங்களுடைய பேச்சை கேட்பதை விட ஹசரத்துடைய பேச்சை கேட்பதற்கு தான் நான் ரொம்ப கூடுதல் ஆர்வத்தோடு உட்கார்ந்தேன். ஆனால் உட்கார்ந்த அவருடைய பேச்சில் அவருடைய பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த எங்களுக்கெல்லாம் நேத்து அவருடைய பேச்சினுடைய துவக்கத்திலே பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஆதாரத்தை காட்ட வேண்டியதில்லை, எங்ககிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க 2 நாள் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸை எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களும் விவாதம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களிடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இஸ்லாத்துல நிறைய தூய்மையான நம்பிக்கை தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த தூதருக்கு பிறகு அந்த நம்பிக்கையில நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. குர்ஆன் மட்டும் போதுன்னு முஸ்லிம்கள் சொல்லிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிறது இல்ல. அலி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலன்னு சொல்லி சில நம்பிக்கைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இவருடைய வரலாறு எல்லாம் தேடி பார்த்தா இதெல்லாம் எப்ப உருவாச்சு, இப்படிப்பட்ட இஸ்லாத்துல நோய் எப்ப உருவாச்சுன்னு தேடி பார்த்தா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆதாரமே இல்ல, எங்க இடத்துல பதில் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டாம்ன்ற ஒரு அணியாக அமர்ந்து பேசுறாங்களே. அப்ப இந்த இறைவன் உருவமற்றவன்ற இந்த நோய் வரலாறுல எப்பொழுது உருவாகிடுச்சு? அல்லாஹ்வின் தூதர் வெள்ளை வெளிரென்ற மார்க்கத்தை விட்டு சென்றார்களே, அந்த வெள்ளை வெளிரென்ற மார்க்கத்துல, தெளிவான மார்க்கத்துல இவர்கள் உருவம் உள்ளவன் என்பதற்கு ஒரு வரலாறு கற்பிக்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இதற்கு எந்த சான்றையும் காட்டல. சான்றுக்கு தான் நாங்க உட்கார்ந்து இருக்கோம். சான்று கொடுக்கப்படல, இல்லன்னுட்டாங்க, சான்றே கிடையாதுன்ட்டாங்க. இந்த நோய் வரலாறுல எந்த காலத்திலே உருவானது? இஸ்லாமியருடைய உள்ளத்திலே இது விஷமாக எப்பொழுது விதைக்கப்பட்டது? பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கை உண்டுன்னா நல்ல வித்தியாசம் விளங்கிக்கிறேன்னு நமக்கு மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கேன், அதை தப்பா புரிஞ்சுக்கிற கூடாதுக்காக வேண்டி. இறைவனுக்கு உருவம் உண்டு, அது வேற எதை போன்றும் இல்லை. ஏன்னா அவனை போல எதுவும் இல்லை. அந்த கண்டிஷனோட தான் உருவம் இருக்கு என்பது. என்ன கண்டிஷன் இருக்குன்னு எல்லாத்திலையும் உலமியக்குள்ள குஃபுங்கிற கண்டிஷன் சேர்ந்து கொள்ளும், எல்லாத்தையும் லைஸ கமிசிலிங்கிற சேர்ந்து கொள்ளும். அதை புறக்கணிச்சுட்டு உருவம் அர்த்தம் கிடையாது. இந்த கருத்து எல்லா காலத்திலும் இருந்ததுனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டது, நூஹ் நபி சம்பந்தப்பட்டது, மூசா நபி சம்பந்தப்பட்டது, எல்லாத்திலையும் அந்த உருவம் சம்பந்தப்பட்டதாகவே நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப நிச்சயமாக இது நபிமார்களுடைய காலங்களில் உள்ள நம்பிக்கையில உருவம் அற்றதுங்கிற ஒரு கொள்கை இருந்ததே கிடையாது. இது நல்லா தெரிகிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய பதிலே நீங்க விளங்கி கொள்ளலாம். என்ன சொன்னாங்க? ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்த கருத்து இல்ல, உருவம் இல்லைங்கிற கருத்து கிடையாது, அப்படிதான் அர்த்தம் செய்யணும், அப்படிதான் இருந்தது. ஆனா உருவம் இருக்குங்கிற வார்த்தையை சொல்லலையே தவிர
எது எது அல்லாஹ் பத்தி என்னென்ன வருகிறதோ அது எந்த விதமான வியாக்கியானமும் கொடுக்க கூடாது என்ற நம்பிக்கை தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது என்று சொல்லி அவங்களும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த ஆமா, அது நேரடி அர்த்தம் வைக்கிறான் சிறந்ததுன்னு கூட சொன்னாங்க. நேரடி அர்த்தம் வைக்கிறான் சிறந்தது, இப்படித்தான் அந்த காலத்தில் நம்பிக்கை இருந்தது என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள கேள்வி பதில அவங்க பதிவு செஞ்சாங்க. அப்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த உருவம் இல்லைங்கிற கொள்கை வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, சலபுகள் காலத்துல இல்ல, பின்னாடி எவனோ ஒருத்தன் உருவத்தை கற்பிச்சுக்கிட்டு நாகம் இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்குது என்கிற அளவுக்கு முஜஸ்ஸிமாவை மாறினா பாருங்க. அவனுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி வீம்புக்காக வேண்டி இது உண்டானது. இந்த வீம்புக்குங்கிற வார்த்தையை சொல்லல, இல்லாத உண்டாக்குன அதான அர்த்தம். அவன் தப்பா செஞ்சானா சரியான முறையில இறைவனை சொல்லணுமே தவிர, அவன் உருவம் இருக்குன்னு அந்த கடைசிக்கு போன உருவத்தை வந்து மனசு மாதிரியே மற்ற ஹல்கு மாதிரி உருவம் இருக்குன்னு அவன் சொன்னதுக்காக வேண்டி அதை விளக்குறதுக்கு பதிலா நான் இந்த கடைசிக்கு வந்துருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது உண்டானது என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் சென்ற முறையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த கர்ராமியாக்கள் முஜஸ்ஸிமாக்கள் வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் அல்லாஹ் பத்தி உள்ளது அப்படிதான் சொல்ல வேண்டும் தான் இருந்தார்கள். அதுதான் சிறந்தது. இவங்க வந்து ஒரு தப்பா சொன்னதுனால ஏட்டுக்கு புட்டியா நம்மளும் ஒரு தப்பா சொல்றது, அவன் தப்பா அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததுல இருந்து இது எப்ப வந்துச்சுன்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். நம்மளே சொல்ல வேண்டியது இல்லை. அவர்களுடைய வாக்குமூலத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கர்ராமியா காலம் வரைக்கும் இந்த கொள்கை இருக்கவில்லை. இந்த கர்ராமியாங்கிறவன் தேவையற்ற ஒரு அந்த உருவம் கொடுக்கிற விஷயத்தை தப்பா புரிந்து கொண்டு இந்த கற்பனையாக இறைவனுக்கு வடிவமெல்லாம் வகுக்கிற அளவுக்கு வந்த பிறகு நீ இப்படி சொல்றீங்கள, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படிதான் உண்டானது என்று நான் சொல்லல என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வரலாறு வேற எங்கேயும் தேட வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப பிந்தி உண்டான கொள்கை. இறைவனுக்கு உருவம் இல்லைங்கிற கொள்கை போட்டிக்கு உண்டானது, ஆதாரத்தில் உண்டானது இல்லை.